ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செட்டிங் போட்ட ஸ்டாக்கை வந்து இப்படி அலைன் பண்ணி செகண்ட் செட்டிங்க்கு வந்து நம்ம பிளான் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ஓரியன்டேஷன் கொண்டு போயிடலாம். அதுக்கு முதல்ல வந்து இது என்ன டிகிரியில் இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ டிராஃப்டிங் ஆங்கிள் ஸோ 90 டிகிரி. நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 45 டிகிரி -45. என்டர் மூவ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பிளாக் அலைன் பண்ணிக்கலாம் சென்டரா, இல்லைன்னா நான் லெஃப்ட் ஆரிஜின் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். சென்டர் ஈக்குவலாக இருக்கணும்னா உங்களுக்கு மெஷர் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். டிராஃப்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நம்ம வந்து இந்த பக்கம் வந்து ஒரு டூல் பாத் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி ஸ்டாக் செட்டப். நான் வந்து பவுண்டிங் பாக்ஸ் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் சைஸ் 300க்கு 100க்கு 60. ஓகே, ஃபைன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு சும்மா நம்ம டைம் எடுத்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து நம்ம ஒரே ஒரு டூல் பாத் மட்டும் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ஷேப்புக்காக கரெக்டாக வருதான்றது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், அலைன் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு கான்டூர் எடுத்துக்குவோம், செயின் எடுத்துக்குவோம், டூல் பாத், ரைட்லி கிரியேட் நியூ டூல், புல் மில். நான் வந்து கொஞ்சம் பெரிய கட்டராகவே எடுத்துக்கிறேன். 40 இன்செட் கட்டர், கார்னர் ரேடியஸ் 0.8. ஸோ கட் பேராமீட்டருக்கு லெஃப்ட் சைட் டெப்த் ஆஃப் கட் கொடுத்துக்கலாம். லீட் இன் லீட் அவுட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் படி கொடுத்துக்கோங்க. அப்சல்யூட் வச்சுட்டு ஸோ -35 வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிடுச்சு இடத்துல. ஓகே, இதுலேயே வந்து இன்னும் டைம் சேவிங்காக இருக்கணும்னா நம்ம ரேம்பில் கூட ஃப்ரெண்ட்ஸில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபைன், இந்த மாதிரி நான் போட்டுருக்கேன் இந்த ஸ்டாக். இப்போ நான் இதை வந்து ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவைப்படுதுன்னா நான் ப்ராசஸ் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சும்மா தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது ஒரு ரஃப் டூல் பார்த்துக்கலாம். கூட இது மேலே ஓடிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் செட்டிங்னு வச்சு வெரிஃபை. எப்படி இருக்கு, நம்ம இதை ப்ளே பண்ணுவோம். எனக்கு வந்து இதுவும் நமக்கு ரிமூவ் ஆகணும். ஒரு பாஸ் கூட அடிஷ்னல் பண்ணிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த டூல் பாத்தை வந்து இன்னும் ஆப்டிமைஸாக பண்ண முடியும். நம்ம அதை பார்க்க போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் செட்டிங் ஸ்டாக்கை எப்படி சேவ் பண்ணி செகண்ட் செட்டிங்காக நம்ம அதை கொடுக்கறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டிங் ஸ்டாக்னு வச்சுக்கோ. இது எப்படி அலைன் பண்ணி செகண்ட் செட்டிங்க்கு இந்த ஸ்டாக்கை வச்சு சிமுலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இதை வெரிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா, வெரிஃபை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக எண்டு கொடுத்துரும். இதை வந்து நம்ம ஒரு STL ஃபைலாக சேவ் பண்ணிக்கலாம். வெரிஃபை சேவ் ஸ்டாக் டு STL, டெஸ்க்டாப்பில் வந்து டியூப் நாச்சர் அப்படின்னு போட்டு கீழே வந்து லோட் ஆகும் உங்களுக்கு சேவ் ஸ்டாக் ஆஸ் STL. இது வந்து அந்த ஃபைல் படி நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குமோ அவ்வளோ நேரம் எடுக்கும். STL ஃபைல் வந்து மெஷரபிள் கிடையாது, சரிங்களா. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்னொரு ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். செட்டிங் 2 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஓரியன்டேஷன்லேயே தான் நான் பண்ண போகிறேன். இந்த டூல் பார்த்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். முதல்ல இதே இதில் இன்னொரு லெவல் கிரியேட் பண்ணி ஸ்டாக் உள்ள கொண்டு வரணும், லெவல் 87. ஸோ ஃபைலில் வந்து ஓப்பன் கொடுக்காம மர்ஜ் கொடுப்பேன். ஏன்னா ஓப்பன் கொடுத்தா இன்னொரு ஃபைலாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் நான் மர்ஜ் கொடுக்குறேன். டியூப் நாச்சர் இந்த மாதிரி ஃபைலாக சிம்பிளாக காட்டும். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க அதுவே உள்ளே வந்துடும் அந்த ஸ்டாக். இப்போ நீங்கள் உங்கள் மெயின் லெவல் எல்லாமே நீங்கள் ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல்.
ஒரிஜினல் ஃபைல் என்ன ஓரியன்டேஷன்ல இருந்தோ அது இதே இதில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி இதை அலைன் பண்ண போறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க, ரெஸ்பெக்டிவ் டு ரைட் வியூ, ரொட்டேட் 90 டிகிரி. மூவ் பண்ணும்போது எல்லாமே அந்த ஸ்டாக்கும் சேர்த்து பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் வந்து எக்ஸ் சென்டர் ஒய் பேக் ஃபேஸ் எடுக்க போகிறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ் டு ஆரிஜின். ஸோ இது வந்து எக்ஸ் சென்டர் கரெக்டாக வருதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கார்னர் எடுக்க போகிறீங்கன்னா கார்னர் எடுத்துக்கோங்க கரெக்டாக. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒயர் ஃப்ரேம், பவுண்டிங் பாக்ஸ், எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து அந்த சாம்ஃபர் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். 5 mm. ஸோ இன்னொரு 5 mm மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட். மொத்தமாக இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட். ஓகே, டிரான்ஸ்லேட் 5 mm. அதே மாதிரி இந்த பக்கம் கார்னருக்கும் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஃபேஸ் ஃபினிஷ் கரெக்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் Z மெயின்டைன் பண்ணியிருக்கீங்கன்னா எங்கன்னு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம அலைன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கன்னு செக் பண்ணிட்டு லெவலில் ஒரிஜினல் ஆஃப் பண்ணிடுங்க. வெறும் ஸ்டாக் மட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டாக் நம்ம கிரியேட் பண்ண ஸ்டாக். எப்படின்னா இது வந்து மெஷர் எல்லாம் பண்ண முடியாது. கிளிக் பண்ணாலும் ஃபேஸஸும் தனித்தனியாக கிளிக் ஆகாது. உங்களுக்கு ஒரே முட்டாக தான் எல்லாமே ஆகும். இதுதான் வந்து STL ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்டாக் செட்டப், இந்த ரெக்டாங்கில் வந்து அன்செலக்ட் ஆல், எடிட் பவுண்டிங் பாக்ஸ், ஸ்டாக் செட்டப், ஏரோ மார்க் கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணிட்டு என்டிட்டி மேரேஜ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து இதை ஹைட் பண்ணிக்கிறேன், ஒரிஜினல் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ட்ரில்லை நான் வந்து போடணும்னு நினைக்கிறேன். இந்த 2 ட்ரில் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இதை வெரிஃபை பண்ணும்போது தான் அந்த ஸ்டாக் மாடலுக்காக கரெக்டாக வருதா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, 3.3 ட்ரில்லு. ட்ரில்லோட டயாமீட்டர் வந்து 3.3. ஸோ கட் பேராமீட்டர், லிங்கின் பேராமீட்டர் எவ்வளோ நம்மளுக்கு டெப்த்து போகுது. ஸோ மைனஸ் ஒரு 12 mm. உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இதை வெரிஃபை பண்ணீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் முடிஞ்சது எப்படி இருந்ததோ அதே இதில் நீங்கள் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது மூலயமா உங்களுக்கு செகண்ட் செட்டிங் போடும்போது 3Dல எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செட்டிங்லேயே நீங்கள் ரஃபிங் எல்லாம் கொஞ்சம் பாதி முடிச்சிருக்கீங்கன்னா செகண்ட் செட்டிங் ஓடும்போது வந்து அது தேவையில்லாமல் எங்கேயும் ஜம்ப் ஆகாமல் ஓடுறதுக்கு இந்த மாதிரி STL ஃபைல் எடுத்து ஸ்டாக் மாடலாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஸ்டாக் செட்டப்லேயும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாக் மாடலாக வேணுனாலும் ஆரோ மார்க் அமுத்தி நீங்கள் ஆட் பண்ணி இதை நீங்கள் 3Dக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபைலோட STL ஃபைலை சேவ் பண்ணி அடுத்த செட்டிங்க்கு சேவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3Dல எல்லாம் ரொம்ப டைமை நம்மளுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு செஷனில் இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.